அந்தான்னு ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கார்த்திகை தீபம் வந்துருச்சு. அதுக்கு எப்பயும் போல் அப்பமே செய்யாமல் ஒரு வித்தியாசமான கொலக்கட்டை ஏதாவது செய்வோன்னு ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக வந்த ரெசிபி தாங்க இது. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு தேங்காயை உடச்சி அதில் ஒரு மூடியை மட்டும் நல்லா பூவாக திருவி எடுத்துக்கிட்டு, ஒரு ஆப்பிளை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு மாதுளம்பழத்தையும் நல்லா முத்தாக உதுத்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிட்டு அதில் திருவி வச்சிருக்க தேங்காயை போட்டு லேசாக வறுத்துக்கிட்டு, அதோட ஆப்பிளையும் மாதுளம்பழத்தையும் சேர்த்து லேசாக நிறமா அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே பேன்ல ஒரு 1/2 கப்பு வெல்லமும் 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு ஏலக்காயை தட்டி சேர்த்து நம்ம வதக்கி வச்சிருக்க தேங்காய் ஸ்டஃபிங்கையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பாகோட சேர்ந்து எல்லாம் நல்லா ஒரு சேர வந்ததுக்கு அப்புறம் அதை அமர்த்தி நல்லா ஆற வச்சுட்டு, இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, நல்லா சூடான தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சு அதை நமக்கு பிடிச்ச ஷேப்ல பண்ணி அதுக்குள்ள அந்த பூரணத்தை வச்சு ஆவியில ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான பழக்கொலக்கட்டை ரெடி ஆயிருங்க.